அப்போ வாழ்க்கையில் அந்தந்த வயதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் உணர்ந்துக்கணும். நமக்கு பிரச்சனையே, குடும்பத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறைக்கு நமக்கும் சிங்க் ஆக மாட்டாததுக்கு காரணம் நம்ம வயசை நாம் ஒத்துக்கிறாது. இந்த ரிட்டையர்ட் ஆன பீப்புளெலாம் போய் பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆனதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பேங்க் மேனேஜராக இருந்திருக்கிறார் ஒருத்தர், 35 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்னும் பேங்க் மேனேஜர் மாதிரியே தான் வாக்கிங் போகிறார். எல்லாரும் அதே மாதிரி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஒருத்தரும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. என்ன லோனாக கொடுக்குறாரு அவர், இனிமேல் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அந்த உண்மையானால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். டெய்லி வாக்கிங் போகிறார், ஒரு பெஞ்சில் உட்கார்றார். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் அவரை விட பரிதாபமாக உட்காந்துருக்கார். இன்னொருத்தர் அங்கிட்டு குப்பையள்ளி போட்டுட்டு இருக்கார். ஒருத்தர் அங்கே உள்ள செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், என் தலை விதி பாரு, நான்லாம் 35 வருஷம் பேங்க்கில் மேனேஜராக இருந்தேன். எவ்வளோ பேர் என்கிட்ட கை நீட்டி லோன் வாங்கியிருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா கேலண்டரு ஸ்வீட்டு அது இதுன்னு எங்கள் வீட்டுக்கு தேடி வர்றவங்களே 100 பேர் இருக்கும். இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டேன், ஒரு பைய கூட நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு டெய்லி சொல்கிறார். நான்லாம் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இவ்வளோ பேருக்கு லோன் கொடுத்தேன், இத்தனை பேங்க்கை மேனேஜ் பண்ணேன், டீயே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 4 நாள் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 5ஆவது நாள் இவர் அவர்கிட்ட கேட்குறார், பாரு என் கதையெல்லாம் உன்ட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரை சொல்லி அதில் சிஇஓவாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. இவர் பதறி போய் இருந்துச்சு, சார் அவ்வளோ பெரிய கம்பெனி சிஇஓவா? சொல்லவே இல்லை. என்னத்தை சொல்கிறது, அந்த குப்பையள்ளி போடுறாருல அவர் 2 தடவை எம்பியாக இருந்தவர், அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாருல அவர் ஏர்ஃபோர்ஸில் மிகப்பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். இவருக்கு அப்படியே கை கால்லாம் விடவிடன்னு ஆடுது. இன்னும் ஒரு பேங்க் மேனேஜராக இருந்த நானே இவ்வளவு பெருமையாக என்னை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் 3 பேரும் ஒன்றுமே பேசாமல் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எங்கள் பாரியா ஃபியூஸ் ஆன பல்பு 0 வாட்ஸாக இருந்தானே, 200 வாட்ஸாக இருந்தானே, எல்இடி பல்பாக இருந்தானே, ஃபியூஸ் இஸ் ஏ ஃபியூஸ் போ அப்படின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் அழகு தான், ஆனால் உதிக்கின்ற சூரியனுக்கும் அஸ்தமிக்கிற சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வயசுக்கேற்ற வாழ்க்கை இதுதான். மரியாதையை நாம் எதிர்பார்க்கக்கூடாது, மதிக்கிறபடியாக நாம் நடந்து கொண்டால் இந்த சமூகம் நம்மை மதிக்கும், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது 4 மனிதர்களை சம்பாதிக்கணும். இத்தனை நாள் என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பம், என் பேரன் பேத்தின்னு பணத்தை தேடி ஓடிட்டோம். இனியாவது மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் இந்த மனிதத்தை காப்பாற்றுகிற மனிதராக இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை தங்களை திருத்திக் கொள்ளுமே தவிர நம்ம தலையாக அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. தன்னை முன்னிறுத்தாமல் இன்னொரு உயிரை முன்னிறுத்துகிற ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கவி பேரரசு வைரமுத்து அவருடைய ஒரு கவிதை புத்தகத்தில் ஒரு குட்டி அழகான கவிதை மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பார். திடீர்னு இந்த உலகத்தில் ஒரு நாள் பெரிய பிரளயம் வந்துடும், இந்த உலகமே அழிய போகுது. உடனே ஒரு தேவதை வானத்திலிருந்து வருது, இந்த உலகமே அழிய போகுது, ஆனால் 6 பேரை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியும், 6 பேர் என்னுடைய சிறகுல ஏறி உட்காந்துக்கோங்க, உங்களை வேற ஒரு கிரகத்தில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துடுறேன், 6 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. வேகமாக ஒரு இளைஞன் ஓடி வர்றாரு. அவர் கையில் அவர் காதலிச்ச பொண்ணோட உடைந்த வளையல் துண்டோட வர்றார். அந்த நினைவுகளோடு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்றார். 2வது ஒரு நோயாளி வர்றாரு, மருந்து பாட்டிலோட வர்றார். இது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அங்கேயாவது நிம்மதியாக வாழணும்ல அப்படின்னு அந்த மருந்து பாட்டிலோட அவர் வர்றார். ஒரு கவிஞன் இதுவரைக்கும் போடப்படாத தன்னுடைய புத்தகத்தோடு வர்றார். இதுவரைக்கும் நம்மளால் வெளியிட முடியலை அந்த கவிதையெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுக்கிட்டு அவரும் அந்த தேவதைக்கு சிறகுல ஏறி உட்கார்றார். ஒரு பெண் கிரெடிட் கார்டோடு வர்றாங்க. ஒருவேளை அங்கே ஷாப்பிங் மால் இருந்தால் துட்டு தேவைப்படும்ல, சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா அதோட ஏறி உட்காருது. ஒரு அரசியல்வாதி வர்றார், கையில் ஒரு காஸ்ட்லியான கடிகாரத்தோடு வர்றார். அங்கே என்ன மணி பார்க்க போகிறீங்க? சுவிஸ் பேங்க்கோடைய அக்கௌண்ட்டெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பத்திரமா இருக்கணும்லன்ட்டு அவர் உட்கார்றார். 6வதாக ஒரு சிறுமி தனக்கு பிடித்த பொருளாக ஒரு நாய்க்குட்டியை கொண்டுட்டு ஏற போகிறான். இப்போ தேவதை சொல்லுது, பொருள் தான் எடுத்துகிட்டு வரலான்னு நான் சொன்னேன், நாய்க்குட்டி பொருள் கிடையாது, அது உயிர், அதனால் அதை விட்டுட்டு நீ ஏதாவது பொம்மை ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு தேவதை சொல்லுகிறது. ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த சிறுமி சொன்னால், அப்படி என்றால் நான் இறங்கிக் கொள்ளுகிறேன், என்னுடைய நாய்க்குட்டியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். இப்போ தேவதையுடைய சிறகு அப்படி சிலிர்க்கிறது. மற்ற 5 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. தேவதை அந்த சிறுமியோடும் அவளுக்கு பிரியமான நாய்க்குட்டியோடும் பறந்து சென்றது என்று அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார். என்னை காட்டிலும் இன்னொரு உயிருக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்கின்ற சிந்தனை வரும்போதுதான் தேவதை நம் கண் முன்னால் தோன்றக்கூடும் என்கின்ற ஒரு படிமத்தை அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார். என்றால் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதோர் நோய்
தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவன் சொன்னான். இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறோம், இவ்வளவு புத்தகம் படித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன அடையாளம்? இன்னொரு உயிருடைய வழியை என்னுடைய வழியாக என்றைக்கு நாம் யோசிக்கிறோமோ அப்போ தான் இந்த அறிவுக்கு அர்த்தம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த அறிவுக்கு அர்த்தம் இல்லை என்று தான் அர்த்தம். அடுத்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இந்த மண்ணின் தத்துவமே என்ன அப்படின்னா, நீ இன்னொருவருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லும், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அவ்வளோதான். இதுதான் வாழ்வின் தத்துவம். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களை பற்றி மற்றவங்க சிந்திப்பாங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நாம் இனிமையாக வாழ முடியும். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கிறார். அவர் சில்லற காசு பணம்லாம் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த வழியாக ஒரு தேரில் ஒருத்தர் வர்றார். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான அவ்வளவு தேஜஸாக இருக்கிறார். ஏதோ வானத்திலிருந்து தேவனே வந்த மாதிரி வர்றார். இந்த பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது எனக்கு கொடு அப்படிங்கிறார். பிச்சைக்காரன் அரண்டார். இவங்கிட்ட ஏதாவது நம்ம வாங்கலான்னு பார்த்தா பிச்சைக்காரன்ட்டே வந்து இருந்தாலும் பிச்சை எடுக்கிறாரே அப்படின்ட்டு, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு கை நீட்டிகிட்டே இருக்கிறார். இவர் தேடி பார்த்து இருக்கிறதுலே செல்லாத ஒரு பழைய 5 பைசா நாணயத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். இவ்வளவு தான் இருக்குதா, இதை தவிர கொடுக்க ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டார். சரின்னு அவர் போயிட்டார். மாலை நேரம் நெருங்குகிறது. அந்த தேரில் திரும்பவும் அந்த மனிதர் அதே வழியாக வருகிறார். இறங்கி இவர் 5 பைசா நாணயம் கொடுத்தார் இல்லையா, அதே அளவிலே ஒரு தங்க நாணயத்தை அவர் தட்டில் போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். இப்போ தான் பிச்சைக்காரருக்கு புரிகிறது, நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தால் எல்லாவற்றையுமே இவர் தங்கமாக கொடுத்திருப்பார். இருக்கிறதுல செல்லாததை கொடுத்தோம், அதுக்கே இவ்வளவு பொருள் கிடைத்திருக்கிறது என்றால் இன்னொருவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு பன்மடங்கு திரும்ப வரும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பூமராங் தத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்குள்ளே எந்த ஒரு வஞ்சனையும் இருக்காது, பொறாமை இருக்காது, பேராசை இருக்காது. நாம் அதைத்தான் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு, வடக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு டாக்டர், ஹாவர்ட் ஹெல்லி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு நாள் வாக்கிங் போகிறார். காரை ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு வாக்கிங் போகிறார். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறார், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராமல் விட்டார். அடடா ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறார். அங்கே ஒரு வயக்காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குடில் மாதிரியான ஒரு வீடு இருக்குது. போய் கதவை தட்டுறார். வேகமாக நடந்து போய் வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறார். ஒரு 10 வயசு சிறுமி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. என்னடா தண்ணி கேட்டால் இந்த பிள்ளை இவ்வளோ லேட் பண்ணுதுன்னு பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய டம்ளரில் நல்ல பால் ஆற்றி கொண்டு வந்து பூஸ்ட் மாதிரி கொடுக்குறான். அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக குடிச்சிட்டு, எனக்கு உண்மையிலே இது ரொம்ப தேவைப்பட்டது, எப்படி இதை கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு? இல்லை எங்கள் அப்பாவும் இப்படித்தான் வயலில் வேலை பார்த்துட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வருவாங்க. அப்போ நான் இது மாதிரி பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஆற்றி இவ்வளோ பெரிய டம்ளர் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு எங்கள் அப்பா ஐ லவ் யூ டாட்டர் அப்படின்னு சொல்லுவார், மை சைல்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவார், அதனால தான் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தேன். உடனே இவரும் ஐ லவ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லி அவர் தலையில் தட்டி கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா பற்றி விசாரிச்சுட்டு போயிட்டார். சில வருடங்கள் ஆகிறது. அந்த குழந்தைக்கு வயிற்றிலே ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்கிறது. எந்த பக்கத்து ஊரில் இருக்கிற மருத்துவர்களாலையும் சரி பண்ண முடியலன்னு மிகப்பெரிய அந்த மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த டாக்டர் தான் வர்றார். இந்த பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு இவங்க அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சுட்டு அவரே அறுவை சிகிச்சை செய்கிறார். அம்மா அப்பா பதட்டத்தோடு இருக்காங்க, ஏன்னா அவங்க ஏழை குடும்பம். இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ ஸ்பெஷல் வைத்தியம் பார்க்குறாங்களே, எத்தனை பணம் கேட்க போகிறாங்களோன்னு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறார், இந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்ததற்கு பில்லு 1 டம்ளர் பூஸ்ட், அது ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். நீங்கள் குறைந்தபட்ச அன்பை கொடுத்தால் அதிகபட்ச அன்பை திரும்ப பெறலாம் என்பது இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. ஜென் தத்துவத்தில் ஒரு அழகான கேள்வி பதில் வரும். ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாகும்? ஒரு கப்பு டீ, ஒரு கோப்பை தேநீர் எப்போ கடலை விட பெருசாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு அந்த ஜென் குரு பதில் சொல்லுகிறார். மிகுந்த கருணையோடும் தூய உள்ளத்தோடும் அந்நிய மனிதர் ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஒரு கோப்பை தேநீர் கடலை விட மிக பெரியதாக மாறும். நம்மை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா எல்லார்ட்டையும் அன்பாக இருப்போம். ஒரு டூர் போகிறோம், ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம்னா தெரியாத மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்வோம்.
யாராவது பெரிய ஆளுங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளை காமிச்சுக்குவோம் நம்ம மனித நேயர்களாக. ஆனால் நம்ம தெருவுக்கு குப்பை அள்ளுறவங்க, நம்ம தெருவை சுத்தப்படுத்துகிறவர்கள், நம்ம ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி கொடுக்குறவங்க, சிலிண்டர் கொண்டு வர்ற பையன், கேன் எடுத்துகிட்டு வர்றவர், பேப்பர் போடுறவர், இப்படி அன்றாடம் நம்ம சந்திப்போம்ல, கீரைக்காரம்மா, இந்த மாதிரி அன்றாடம் ஒரு 10 பேரையாவது நம்ம சந்திப்போம்ல. அவங்கள யாரையாவது ஒருத்தங்களை வீட்டில் உட்கார வச்சு ஒரு கோப்பை தேநீர் குடி அப்படின்னு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோமா? எங்கேயாவது போனோம்னா நம்ம மனிதநேயம் மிக்கவர்களாக யாரோ ஒருத்தருக்கு நம்ம காமிச்சுக்குவோம். நம்மை விட பெரியவர்களுக்கு முன்னாடி ரொம்ப அன்பானவர்களாக நடந்து கொள்வோம். ஆனால் நமக்கு கீழே ஒருபடி கீழே இருக்கிறவர்களிடம் என்றைக்காவது நாம் அன்பை பரிமாறி இருக்கிறோமா? ஒரு கப் டீ போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்குறோமா? அப்படி ஒரு கோப்பை தேநீர் கொடுத்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கடல் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும், அதன் பல மடங்கு நன்மையாக. இதுதான் அந்த ஜென் தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் பணத்தை சேமித்து வைக்கிற இடம் பேங்க்கு, நகை, நிலம், வீடு, இதில் தான் பணத்தை சேமித்து வைக்கணும், அப்போ தான் அது பன்மடங்கு வளரும் நாம் நினைக்கிறோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்த வள்ளுவர் தான் சொன்னார், அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பொருள் வைப்புளி. உங்கள் காசை எங்கே போய் தெரியுமா சேர்த்து வைக்கணும்? எவன் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அவன் வயிற்றுல உன் காசை சேர்த்து வை, அது பல மடங்கு உனக்கு வட்டியோடு வரும். பசியோடு இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்தால் ஒரு தட்டில் சோறு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் பேங்க்கில் போடுற பணத்தை விட, நீங்கள் எஸ்ஐபியில் போடுற பணத்தை விட, மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணத்தை விட பல மடங்கு நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை. இந்த மண்ணில் நம்முடைய தமிழ் பாட்டன் வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்றால் அதுதான் அழியாத சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு மாயைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த பணம் இருந்தால் தான் நமக்கு மரியாதை, இந்த பணம் தான் நிரந்தரம். பணம் இல்லாதவனை யாராவது மதிப்பானாங்க? இப்போ இந்த பணத்தை நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, கையில் இருக்குன்னு வாரி வாரி கொடுத்துட்டோன்னு வைங்க, அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை யார் மதிப்பா அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பணம் ஒரு பெரிய மாயை. நீங்கள் கவனித்து பாருங்கள், சமீபத்தில் யாராவது இறந்த வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வைங்க, அவங்க இறந்தப்போ அவங்க பயன்படுத்தின பாய், தலையணை, பழைய போர்வை, அவங்க சமீபத்தில் உடுத்திருந்த சாதாரண உடைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆனால் அவங்க போட்டிருக்கிற தங்கச்சங்கிலியை அதே மாதிரி விட்டுருக்காங்களா? தங்க மோதிரத்தை விட்டுருக்குறாங்களா? காதில் போட்டிருப்பாங்க 1 கிராம் கம்மல்னா கூட இருங்க அதை கலட்டிடுறேன்னு கலட்டுறாங்களா இல்லையா? அவங்க பயன்படுத்திய எல்லா பொருளையும் தூக்கி போடுகிற மனித இனம் அவங்க பயன்படுத்தின காரையோ பைக்கையோ தங்க நகைகளையோ வெள்ளி பாத்திரத்தையோ போடுவதே இல்லை. ஏன்? இந்த பணம், இந்த சொத்து நமக்கு சொந்தமானது இல்லை என்று நம்மை சுற்றியுள்ளவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கூடவே வராத ஒரு பொருள், நம்ம கூட அனுப்பி வைக்க முடியாத நம்முடைய சுற்றத்தார் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு 10 பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்க, நாம் இல்லாத அன்றைக்கு உண்மையான கண்ணீர் சுந்துகிற நல்ல மனிதர்களாக அவர்கள் நிற்பார்கள். அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பாதையாக நமக்கு உதவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் நம்முடைய அன்பை காண்பித்தாலே போதும், இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதுக்கு நாம் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு வயசாக வயசாக நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ உயரத்தில் ஒரு காலத்தில் இருந்தோமோ அதுலேயே இருக்கிறது. நம்ம வயசு என்ன, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை என்ன, இனிமேல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு 45-50 வயசு தாண்டினவங்கள தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாமே பாருங்கள் ரீல்ஸ் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற நிறைய ரீல்ஸில் நீங்கள் கவனித்து பார்த்துருக்குறீங்களா? ஒரு கொக்கு தரையில் விழுந்த மீனை தள்ளி 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 கொண்டு போய் குளத்துல போட்டுற ஒரு ரீல்ஸ் யாராவது பார்த்தீங்களா? அது அப்படியே வைரலாக போச்சு. கொக்கு எதை சாப்பிடும்? மீனை தானே சாப்பிடும். அது கண்ணுக்கு முடிய ஒரு மீன் அப்படியே தண்ணிக்குள்ளே வெளியில் வந்துருச்சு, தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இது நினச்சா சாப்பிடலாம், ஆனால் எனக்கு தேவைப்படும் போது தான் நான் உயிரை கொள்ளுவேனே தவிர என் கண் முன்னால் அதே உயிர் துடித்து கொண்டிருந்தால் காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று ஒரு கொக்கு நினைக்குது. சார், இது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோமா இல்லையா? ஒரு நாய்க்குட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு பூனை கஷ்டப்படுது, அது அதை காப்பாற்றுது. பூனை ஒரு எலியை காப்பாற்றுகிறது. ஒரு புலிக்கு பக்கத்தில் ஒரு மான் அது பாட்டுக்கு உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. தனக்கு பசி, தனக்கு தேவை என்றால் ஒழிய எந்த உயிரும் இன்னொரு உயிரை சோதிப்பதில்லை, வேதனைக்கு உள்ளாக்குவதில்லை. ஆனால் தனக்கு தேவையே இல்லாட்டி கூட அடுத்த உயிரை பாதிக்கிற ஒரு மோசமான இனம் இருக்கிறது என்றால் அது மனித இனத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது.
செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், நம்மளாம் மனுஷங்க தானா? செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், ஒரு 5 நாள் செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், காட்டுக்கே போயிடலாம் போல இருக்கும். அவ்வளவு கேவலமான மோசமான மனிதர்களுக்கு மத்தியில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 ஆசிரியர்கள் செய்கிற காரியமாவது மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முந்தின இடத்தில் ஒன்று வச்சோமையா, நல்லது சொல்ல வேண்டிய நீயே இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாய் என்றால் இந்த மண்ணில் மனிதம் வாழுகிறதா மிருகங்கள் வாழுகிறதா என்று அல்லவா கேட்க வேண்டி இருக்கிறது. இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? இனிமேல் பாடம் பிள்ளைகளுக்கு நடத்த தேவையில்லை, ஆசிரியர்களுக்கும் சேர்த்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு பதட்டமாக இருக்குது. வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த வயசான அம்மாவை தன் மகனை கொண்டே எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வைக்கிறாங்க. படிச்சிங்களா 2 நாளைக்கு முன்னாடி? ஒவ்வொரு நாள் செய்தி படிக்கும் போதும் மனிதன் மிருகமாகி கொண்டே இருக்கிறான். இதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தை எப்படியாவது துளிர்த்து எழச் செய்யக்கூடிய ஒரு மாமழையாக நம் மனசை மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், இவ்வளோ சிக்கலுமே இருக்காது. எளிமையான வாழ்க்கை. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாருமே ஏழையாக இருந்தாங்க. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏழையாக இருந்தாங்க. யாராவது கடங்காரங்களாக இருந்தாங்களா? எல்லாருமே ஏழையாக இருந்தாங்க. ஒருத்தர் கூட கடனாளியாக இல்லை. இன்றைக்கு எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கிறோம். எல்லாருமே இஎம்ஐ கட்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம்? அன்னைக்கு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்கல்ல. இன்றைக்கு எளிமை ஆடம்பரம் இல்லாத எனக்கு எது தேவையோ அது போதும் என்கின்ற சிந்தனை வருகிறதோ அன்னைக்கு தான் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். எவ்வளவுக்கெல்லாம் எளிமையாக இருக்க முடியும்னு நம்ம புத்தகத்தை படித்தாதான் ஆச்சரியமாக இருக்குது. புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் இப்படிலாம் கூட எளிமையாக இருக்க முடியும்னு ஆச்சரியமாக இருக்கும். புத்தர் தன்னுடைய சீடன் ஒருத்தரை பார்க்க வர்றார். அது ஒரு மலை பிரதேசம், ரொம்ப குளிரான பகுதி. ஒரு புதுசாக ஒரு போர்வையை அவருக்கு பரிசு கொடுத்துட்டு போகிறார், இதை போர்த்திக்கோப்பா ரொம்ப குளிருதுன்னு. ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கழித்து திரும்ப அந்த வழியாக புத்தர் வர்றார். அந்த சீடனை பார்க்குறார். ஒரு விளக்கு வெளிச்சத்தில் பேசுகிறாங்க. சீடன் வேறு ஒரு புது போர்வை போத்தியிருக்கிறார். ஏன்பா நான் உனக்கு ஒரு போர்வை கொடுத்தேன்ல, அது என்னாச்சு? அது ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதான் புது போர்வை வாங்கினேன். சரி, அந்த கிழிஞ்சு போன போர்வை என்ன செஞ்ச? இல்லை, நான் ஏற்கனவே படுக்கை விரிப்பு போட்டிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப கந்தலாயிருச்சு, அதனால இதை படுக்கை விரிப்புக்கு போட்டேன். அப்போ ஏற்கனவே உள்ள படுக்கை விரிப்பை என்ன செஞ்ச? இல்லை, ஏற்கனவே திரச்சியில் ஒன்று ரொம்ப கிழிஞ்சு தொங்குச்சு, அதனால இதை திரச்சியிலையா மாற்றிட்டேன். அப்போ அந்த திரச்சிலையை என்ன செஞ்ச? அது ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போயிருந்தது, அதை கட் பண்ணி கால் மிதிக்கு வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே இருந்த கால் மிதி என்ன பண்ண? அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை சின்ன சின்னதாக வெட்டி சமைக்கும் போது பயன்படுத்துகிற கரித்துணியாக வச்சுக்கிட்டேன். அப்போ ஏற்கனவே உள்ள கரித்துணியை என்ன பண்ண? அதை அப்படியே திரியாக செஞ்சு அதை விளக்கு திரியாக மாற்றி அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் நாம் இப்போது பேசி கொண்டு இருக்கிறோம். ரீசைக்கிள், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இதை விடவா ஒரு ரீசைக்கிள் பண்ண முடியும்? அன்னைக்கெல்லாம் ஒரு பொருள் இருந்தால் அது எத்தனை காலத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு சைக்கிள் நம்ம அப்பா கிட்ட இருக்கும். அதை எவ்வளவு காலம் அவர் பொத்தி 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 பாதுகாத்தார். வீட்டில் ஒரு விளக்கு இருக்கும், அதை நம்ம அம்மா அப்படியே அந்த கண்ணாடி உடையாமல் திருநீர் போட்டு அதை அவங்க துடைக்கிறதே ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அந்த சின்னஞ்சிறிய வீட்டுக்குள் 10 பொருட்களை பத்திரமாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், 1000 பொருள் இருக்கிறது. 1000 பொருள் இருக்கிறது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கு. அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரல, நம்மளாலையும் பயன்படுத்த முடியலை. பயன்படாத பொருட்களால் வீடு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பயன்பட வேண்டிய மனிதர்கள் தெருவில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நம்ம உணர்த்தணும். ஒரு பையன் 10 வாட்ச் வச்சுருக்காங்க, 8 ஷூ வச்சுருக்கான், 4 செப்பல் வச்சுருக்கான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. யாருக்காவது கொடுத்துருன்னா இருக்கட்டும், எனக்கு எப்பயாவது தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? அப்போ சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை நாம் ஆக்கிரமித்து கொண்டோமே என்கின்ற உணர்வு கூட இன்னைக்கு நம்மிடம் இல்லை. ஒரு ஊரில் இப்படி தான் ஒருத்தர் சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார். நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பேசியிருக்கார். ஒரு பெரிய ஒரு உற்சாகம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்மக்கிட்ட 2 பங்களா இருந்தால் ஒரு பங்களாவை இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ஆமாம், கரெக்ட் அப்படின்னு இருக்காரு. நம்மக்கிட்ட 2 கார் இருந்தால் ஒரு காரை இல்லாதவனுக்கு கொடுக்கணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. நம்மக்கிட்ட 2 பைக் இருந்தால் இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்துடணும். ஆமாம் ஆமாம், அப்படி தான் செய்யணும். நம்மக்கிட்ட 2 ஆட்டுக்குட்டி இருந்தால் இல்லாதவனுக்கு ஒன்று கொடுத்துடணும். அது எப்படி முடியும் அப்படின்னு இருக்காரு. ஏய்யா, பங்களா காரெல்லாம் கொடுக்குறேன்னா ஆட்டுக்குட்டியே எப்படி முடியும்? என்கிட்ட ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அப்படின்னு இருக்காரு. என்கிட்ட இல்லாததை நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன், ஆனால் என்கிட்ட இருக்கிறத யாருக்கும் என்னால் தானம் செய்ய முடியாது. இந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வரணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அனுபவிக்க பழகி கொண்டோம் என்றால் இந்த ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். மன நிம்மதியோடு வாழ முடியும். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ முடியும். அதனால தான் நமக்கு முன்னால் இருந்த பாரதி முதற்கொண்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்,
ஏன் பொருள் நிறைய சேர்த்தோன்னு வைங்களேன், இந்த உலகத்தை என்னுடையதுன்னு நேசிக்க முடியாது. நம்மக்கிட்ட பொருள் குறைவாக இருந்ததுன்னு வைங்க, இவங்க எல்லாரும் என்னுடையவர்கள். இடம் வேணும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருந்தால் தானே ஒரு பொருளை நீங்கள் கொண்டு போய் வைப்பீங்க. மனசில் இடம் இருந்தால் தானே இன்னொருத்தருக்கு இடம் கொடுப்பீங்க. என்றைக்கு தேவையற்ற பொருட்களின் எடையை குறைக்கிறோமோ அன்றைக்கு தேவையான மனிதர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அதுதான் மனிதம் காப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல். ஒன்றை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன், எனக்கான நேரம் நிறைவடைய போகிறது. டிஎன் சேஷன் ஐயா உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர். ரொம்ப நேர்மையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக அவர் ஒரு தடவை உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் ஒரு சுற்றுலா அவர் மனைவியோடு போயிருக்கிறார். அவர் ஆஃபீஸராக இருக்கும்போது அப்படி பயணம் செய்து போகும்போது ஒரு இடத்துல நிறைய குருவி கூடுகளாக இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு இருந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு அங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளவு குருவிக்கூடு, எல்லா குருவிக்கூட்லேயும் 2 குஞ்சு 3 குஞ்சு அந்த குருவி குஞ்சுகள்லாம் இருக்குது. அது அப்படியே கீக்கின்னு கத்துறது, அவ்வளவு அந்த இடமே ரம்மியமாக இருந்திருக்கு. இப்போ சேஷன் ஐயாவுடைய மனைவி சொல்லியிருக்காங்க, 2 குருவிக்கூடை நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்ப்போம், நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே கூட இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அம்மா இதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சுற்றி பார்த்துருக்குறாங்க. எல்லாம் உயரத்தில் இருக்குது. மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் இருந்திருக்காங்க. இங்கே வாடா, மேடத்துக்கு அந்த 2 குருவிக்கூடை மட்டும் எடுத்து கொடு. அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்கான். பக்கத்தில் போய் 10 ரூபா கொடுத்துருக்காரு, எடுத்து கொடு அப்படின்னு. கொடுக்க முடியாது. 50 ரூபா கொடுத்துருக்குறாரு அந்த அதிகாரி. நீங்கள் 50 ரூபா கொடுத்தாலும் சரி, இல்லை என்னை அடித்தாலும் சரி, அந்த குருவிக்கூட்டு ஒன்று கூட நான் எடுத்து தர மாட்டேன். ஏண்டா, அரை பிச்சிருவேன். அவர் யார் தெரியுங்களா, பெரிய ஆஃபீஸர். உடனே சேஷன் ஐயா, இருங்க என்னப்பா, ஏன் தம்பி, என்னப்பா பிரச்சனை? நாங்கள் அதை ஒன்றும் பண்ண போகிறதில்லப்பா. அம்மா வந்து வீட்டில் வளர்ப்பாங்க, அவங்க பிள்ளை மாதிரி அந்த குருவிக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க, அதுக்கு தான்ப்பா கேட்குறோம், நீ தப்பாக நினைக்காத. அந்த பையன் உடனே கரகரன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான், சாப்ஜி நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கேயாவது வந்துட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீடும் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த தாய்க்குருவி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேட போயிருக்குது, சாயந்தரம் திரும்பி வருமே, கூடும் இல்லை பிள்ளைங்களும் இல்லைன்னா அந்த குருவி அழும்ல, அப்போ எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இந்த குருவியும் அம்மாவை காணும்னு உங்கள் வீட்டில் உட்காந்து அழும்ல, நீங்கள் எப்படி இதை தூக்கிட்டு போகலான்னு அவன் கரகரன்னு அழுதுட்டானா. டிஎன் சேஷன் அதை பதிவு செய்கிறார். அந்த மாடு மேய்க்கிற எளிய பிள்ளையின் மனித நேயத்திற்கு முன்னால் என்னுடைய IAS பதவி ஒரு கடுகு விதையை போல சிறுத்து போனது என்று எழுதினார். ஒரு காலத்திலும் அன்பை கொண்டு அறிவை எடை போடவே முடியாது, ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவு வரவே முடியாது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். என்றால் எளிய மனிதர்களுடைய மனதில் மனிதத்தை விதைப்பதும் அடுத்த தலைமுறை கைகளில் இந்த உலகத்தை பத்திரமாக ஒப்படைப்பதும் தான் மூத்த தலைமுறையாகிய நம்முடைய கடமை என்று சொல்லி இதைத்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று நம்முடைய முப்பாட்டன் சொன்னான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று தாயுமானவர் சொன்னார். இந்த உலகத்தை பத்திரமாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமாக பூமி பந்தை நம் பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் பெரியவர்களாகிய நாம் மனிதம் காக்க வேண்டும், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு அழகான தலைப்பில் இவ்வளவு அற்புதமான மக்களின் முன்னால் சில கருத்துக்களை பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்வாய்ப்பு தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் பப்பாசி அமைப்புக்கும் இவ்வளவு அமைதியாக அழகாக ரசித்து உற்சாகமாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து, இனி வரும் வாழ்க்கை உங்களுடைய மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களை இட்டு செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற அந்த இயல்பே மாறி போயிடுச்சு. புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதே இல்லை. இப்போ பரீட்சைகள் எல்லாமே, என்னுடைய பேத்திக்கு கூட எல்லாமே அந்த செல்லின் வழியாகத்தான் அவங்க ஆசிரியர்கள் கேள்விகளை அனுப்புகிறாங்க. அதுக்குரிய பதில்களை அவங்க செலக்ட் பண்ண முடியலை. அவங்க அப்பா அம்மா படித்தவங்களாக இருந்தால் அதுக்குரிய அந்த கேள்விக்குரிய பதிலையெல்லாம் தயாரித்து அவங்க அதன் மூலமாகத்தான் செயல்படுறாங்க. ஆக புத்தக வாசிப்பு என்பதே ரொம்ப ரொம்ப அரிதாக போய்விட்டது. அந்த புத்தக வாசிப்பை மீண்டும் மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவை கொண்டு வந்து அதில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை எல்லாம்
நீங்கள் எப்படியாவது இங்கே வரவழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இதில் ஈடுபட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது மாணவ மாணவிகள்ங்கும்போது ரொம்ப குறைவாகவே இருக்கிறாங்க. ஆக அந்த இலக்கியத்தின் மேல் இருக்கின்ற ஈடுபாடு, அதில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரபின் வழியாக வந்த ஒரு சிலர் தான் இதை கேட்க ஆசைப்படுறாங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுமே அந்த மரபின் வழியாக வந்தவங்க தான். இப்போ நாங்கள் வந்ததுமே நாச்சியார் அப்படின்னு அவங்க பேரை சொன்னாங்க. உடனே எனக்கு நாச்சியார் திருமொழி தான் ஞாபகத்துக்கு வந்தது. கோதை நாச்சியார் அவங்களுடைய கனவு பாடல்கள் எம்பெருமானையே தன்னுடைய கணவனாக வடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து ஒரு சின்ன பெண்மணி இத்தனை பாடல்களை பாடி எம்பெருமானையே கடவுளாக வடிக்கின்ற அவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்திருக்குன்னா அது நம்மாழ்வார் செஞ்சாரா இல்லைன்னா அந்த கோதை நாச்சியார் தான் அப்படி எழுதினாராங்கிறத கூட சிந்திக்க வைக்கின்றது, சிந்திக்க வேண்டியதாகவே இருக்கின்றது. அவங்கள பார்க்கும்போது அவங்க வேளாண்மை துறை அப்படின்னாங்க. இதில் வரவேற்புரை சொன்னவங்க பெரும்பாலானவர்கள் வேளாண்மை துறை தான். இப்போ படிக்கிறவங்க எல்லாரும் பிஇ எம்இ இதை தான் படிக்கிறாங்க. அது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல். என்னுடைய பேரன் கூட அப்படி தான் படிச்சிருக்கான். பிஇ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இப்போ எம்எஸ் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருக்கான். எப்படா இந்த வேளாண்மை நல்லா இருந்தால் தான் நாம் கொஞ்சமாவது சாப்பிட முடியும். அது எல்லாமே மறந்து போயாச்சு. அவங்கள வேளாண்மைன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வாசுகின்னு பேர் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலேயே ராஜபாளையத்தில் அதை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக, அப்போ எல்லாம் ஊடகங்கள் இல்லை, அதனால் அவங்க படிச்சுட்டு அந்த சனி ஞாயிறு அந்த காலகட்டத்தில் திருக்குறள் வகுப்பு நடத்தினோம். அந்த திருக்குறள் வகுப்பில் நிறைய பேர் படிப்பாங்க. இன்னைக்கு கூட என்னுடைய கணவரை திருக்குறள் கோதண்டம் தான் சொல்லுவாங்க, என்னையும் திருக்குறள் ராஜன்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் படித்தது. அப்புறம் நாங்கள் வாசுகி மாதர் சங்கம் ஒன்று ஆரம்பித்தோம். அதன் வழியாக பெரும்பாலும் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீட்டை விட்டு அவ்வளவா வெளியில் வரமாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நாங்கள் படித்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் சொற்பொழிவுக்கு ராஜபாளையத்துக்கு வருவாங்க. நாங்கள்லாம் சொற்பொழிவில் கேட்டு 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 தான் இந்த அளவுக்காவது பேசுகிறோம், இந்த அளவுக்காவது சிந்திக்கிறோம், இந்த அளவுக்காவது எழுதுகிறோன்னா அந்த ஒரு பாரம்பரியம்தான் எங்களையும் வளர்த்து விட்டது. இப்போ வாசுகின்னு சொன்ன உடனே அந்த திருவள்ளுவர் ஞாபகத்துக்கு வந்தார். இப்போ நாம் படிக்க வேண்டியது 3 புஸ்தகங்கள். மனிதனுக்காக சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது நம்ம திருவாசகம். அதே போல் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. பகவத்கீதை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதை தான் சொல்லு. ஆனால் இந்த திருக்குறள் மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் எல்லா நீதியையும் சொன்னது திருக்குறள், திருவள்ளுவர். அதனால்தான் உலக பொதுமறை என்று கூறுகின்றோம். வான் சிறப்பை சொல்லுது, கல்வியை சொல்லுது, செய்நன்றி மறவாமையை சொல்லுது, அப்புறம் உடன்பிறப்பு, பெரியோரை பேணல், எல்லாத்தையும் அவர் சொன்ன 133 அதிகாரங்கள்லையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்களாக மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அந்த சிறந்த கருத்துக்களையே சொல்லுது. இதையெல்லாம் படிக்கிற காலத்தில் நாங்கள் இந்த ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே நீதி நெறிகள் அதை தான் முதல்ல வகுப்பு வரும். அதுதான் ஔவையார் எழுதின அந்த நீதி நெறிகள், நல்வழி, மூதுரை, இந்த மாதிரி இதெல்லாம் படித்தோம். 5 விளையாதது 50 விளையுமான்னு சொல்லுவாங்க. அந்த வயசுலேயே படிக்க போய் தான் அந்த நீதி நூல்கள் சொன்ன அந்த நெறிகள் எல்லாம் நமக்கு கொஞ்சமாவது நம்ம உடம்போடு அப்படி கலந்து கொஞ்சமாவது நம்ம செயல்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது அது சிந்திக்கிறோம்.
அந்த பெரியவங்க சொன்ன மரபுங்கிறது என்ன? நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எழுதி வச்ச எல்லாத்தையும் நாம் படிக்கிறோம். அந்த படிக்கிறதன்படி நாம் கொஞ்சம் நடந்துக்கிறோம். அதையே மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நாம் அதை எழுதுகிறோம். இதை நம்முடைய அடுத்த பாரம்பரியம் தலைமுறைகளெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் இயலுங்கிறது. என்ன? நம்ம பார்க்குறது, படிக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் இயல். நம்ம அந்த மாதிரி வரும்போது நம்முடைய மனித சமுதாயத்தின் முதல் உருவானதே ஆப்பிரிக்கா கண்டம்தான். ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனித உயிர் உருவாக்கி மெதுவாக ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆசியா அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. ஆப்பிரிக்கான்னு சொன்னாவே காடுகள், அமேசான் காடுகள் தான். இந்த காடுகள் நம்முடைய மனிதனோட ரொம்ப நெருக்கமானவை. மரங்கள் மனிதனை விட நீண்ட நாட்கள் வாழக்கூடியவை. இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இருந்த அன்றைக்கு இருந்த அந்த அடிமைகள் நீக்ரோக்கள் அவங்க ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அவர்களுடைய அந்த கஷ்டங்களையெல்லாம் வெளிப்படுத்தினது ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்த்து நின்று தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆனார். அதுக்கப்புறம் தான் இவங்க மூச்சு விடவே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோ அப்படிங்கிற பெண்மணி தான் தாமாமாவி குடில் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினாங்க. அதில் ஆப்பிரிக்க அந்த நீக்ரோக்கள் பட்ட அந்த துன்பத்தை எல்லாம் அவ்வளவு அருமையாக எழுதியிருந்தாங்க. உலக நாடுகளையே சிந்திக்க செய்தது அந்த புத்தகம் இயல். அதை படித்ததுக்கு அப்புறம்தான் அந்த சுதந்திர வேட்கை அவங்களுக்கு வந்தது. இந்த மரம் என்று சொல்லும்போது ஆப்பிரிக்கர்கள் ஆலமரத்தை தன்னுடைய தெய்வமாக வெளிப்பட்டார்கள். ஒரு பகுதியில் இருக்கிறவங்க விடுதலையாகும்போது இலவ மரத்தின் அடியில் தான் விடுதலை ஏற்பட்டதாம். அதனால் அவங்க இலவ மரத்தை ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பெருமைக்குரியதாக, ரொம்ப தெய்வமாக வழிபடுகிறார்கள். இப்படி மரங்கள் நம்முடைய வாழ்வோடு இணைந்து அன்றிலிருந்து இன்று வரை, வான்மீகி காலத்தில் இருந்து இன்று வரைக்கும், வான்மீகி போன்ற முனிவர்களெல்லாம் மரத்தின் அடியில் தான் போய் தவம் இருந்தாங்க. நாம் கூட நாங்கள் பார்க்கும்போது இது நம்ம காப்பியங்களை எடுத்துக்கிட்டோம்னா மணிமேகலை காப்பியத்தில் நாவல் மரம், நாவலம் காடு அப்படின்ட்டு பூம்புகாரில் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த நாவலங்காடு என்பது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டது. நாங்கள் பார்க்க எங்களுடைய ராஜபாளையத்தில் கோனேரி அந்த கரையிலெல்லாம், அந்த கண்மாய் கரையிலெல்லாம் நிறைய நாவல் மரங்கள் நின்றுருக்கும். ஆலமரம், அரச மரம், எல்லா மரங்களுமே இருக்கும். ஆனால் அந்த நாவல் மரங்களில் விழுந்த அந்த பழங்களை எங்களுடைய குழந்தைகள் கூட போய் பொறுக்கி தின்னுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நாவல் மரம் அப்படின்னா அதை பார்க்குற வாய்ப்பே இல்லை. எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டன. இந்த மாதிரி நாங்கள் வரும்போது கூட அப்படி அகன்ற சாலை 4 வழி சாலையாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாலைகளெல்லாம் மரங்களாக அடர்ந்து அப்படி மூடி இருக்கும். நிழல் தழுவதோடு அந்த மரங்கள் விடுகின்ற அந்த மூச்சு காற்றானது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை நல்கும். நமக்கு பிராணவாயுவை அளிப்பதே மரங்கள் தான். எங்கள் வீட்லேயும் முன்னால் நிறைய மரங்கள் வச்சுருந்தோம். ஒரு வேப்ப மரம் இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி தென்னை மரம்ன உடனே நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி, நன்றி ஒருவருக்கு செய்தகால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம், நின்று தளரா வளர்ந்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம், அது வளர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு வேண்டிய அது பலனை தருகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து அங்கே அந்த ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தின் மரபு வழியை சார்ந்த ஒரு மரம் ராஜபாளையத்தில் இருக்குது.
அது வந்து சின்மய வித்யாலயத்தில் இருக்குது. நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம். அதை யார் கொண்டு வந்து நட்டினாங்க? யாருமே நடலை. அது வந்து இயற்கையின் அந்த காற்றின் மூலமாகவோ பறவையின் மூலமாகவோ யாருமே நிலத்தை உழல, வித்தும் இடலை, தண்ணீர் பாய்ச்சலை, வரம்பு கட்டலை. ஆனாலும் கூட அந்த இயற்கை மழையின் பொருட்டும் பறவைகளோ அல்லது காற்றோ கொண்டு வந்து ராஜபாளையத்தில் இருக்குன்னா அது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். இப்படி தான் பரிணாம வளர்ச்சி, மரபு இப்படி ஒவ்வொன்றா வந்து இயற்கையின் மூலமாகவோ மனிதர்களின் மூலமாகவோ எப்படியோ பரவிக்கிட்டே வருது. நாமளுமே மரத்தோடு தான் வளர்ந்தோம், மரத்தோடு தான். ஆக இந்த மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நாம் என்றுமே மறக்காமல் இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் மரத்தை நடணும். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அவங்க நிறைய பேர் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன்.